வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்கலாம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் 2026. இந்த வரிசையில சரியாக ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 வரைக்கும் கிட்டத்தட்ட 137 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சியானது மீன ராசியிலேயே நடக்குது. சனி பகவான் வேற ராசிக்கெல்லாம் பெயரல, இருக்கிற ராசியில ரெட்ரோகிரேடு ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி சுழல போறாரு. இந்த பயிற்சியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன, அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஷராசி. சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் இதுல ரொம்ப டீப்பா பேசணும்னா, நீங்க தைரியமாக முடிவெடுக்கும் குணம் கொண்டவரா நீங்க, அந்த முதல்ல கேள்வியை நம்ம கேட்டாகணும். அதே மாதிரி வாழ்க்கையில எதையும் வேகமாக சாதிக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் உடையவரா நீங்க. மேஷராசிக்கு இது ரெண்டும் பொருந்தும். தைரியமாக முடிவெடுக்கிற தன்மையும் வேகமாக வாழ்க்கையில தீவிரமாக முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்களும், எதையுமே வேகமாக சாதிக்க வேண்டும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய இந்த 2 குவாலிட்டி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஆனா சமீப காலமா மேஷராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதெல்லாம் டிலே ஆகுது, ரொம்ப தாமதப்படுது. அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்க எல்லாம் உங்களை ஏமாத்திட்டு தான் வராங்க. 3வது விஷயம் என்னன்னா, உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லை. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஆனா அதுக்கேற்ற ஒரு ரெம்யூனரேஷன் ரெகக்னிஷன் இல்லாம போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா 2026 சனி வக்ர பயிற்சி பலன்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அதை தவிர சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுசா பாருங்க. யாரையுமே அவர் தோக்கடிக்கிறதுங்கிறது வீழ்த்தணும், அவங்கள அவஸ்தப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுனால இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். முழுசா அந்த வீடியோவை பாருங்க, பல தகவல்கள் இருக்கு. சனி வக்ர பயிற்சினா என்ன? சனி வக்ரம்னா பூமியிலிருந்து நீங்க சனி பகவானை பார்க்கும்போது பின்னோக்கி செல்வதாக இருக்கும். அதுதான் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண விஷயங்கள், இதுல எந்த விதமான மாயாஜாலமும் இல்லை. இந்த சனி வக்ர பயிற்சி 3 விஷயத்தை நமக்கு உணர்த்தும். பழைய முடிவுகளை நாம பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நேரம் இது. 2வதாக செய்த செயல்களின் பலனை நம்ம உணர வைக்கும் காலம் இது. 3வதாக பொறுமை மற்றும் ஒழுக்கத்தை நமக்கு போதிக்கக்கூடிய காலம். இந்த 3 விஷயமும் இந்த சனி வக்ர பயிற்சியில கண்டிப்பா நடக்கும். இதுல முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில வேகம் மட்டுமே வெற்றியை கொடுக்காது. நம்ம சரியான திசையில் பயணிக்கும் போது மட்டும்தான் நிலையான வெற்றி என்பது கிடைக்கும். இத மேஷராசிக்காரர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சரியான திசையில் செல்வது மட்டுமல்ல, பொறுமையாக செல்ல வேண்டும். அதுதான் நிலையான வெற்றியை தரும். இது மேஷராசியில வேலை செய்பவர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காலத்துல புதிய பொறுப்புகள் உங்களை சேரலாம். வேலை செய்யற இடத்துல புதுசா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் ஆகலாம். உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். உங்களை டெஸ்ட் பண்ற பீரியட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்னு உங்களை சோதிக்கக்கூடிய நிலைமைகள்லாம் வரும். சில நேரங்கள்ல உங்களை விட குறைவா வேலை செய்யறவங்க எல்லாம் கூட உங்களை விட அதிகமாக பாராட்டுதல் பெறுறது, அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட நடக்கலாம். நடந்தாலும் மனம் தளர வேண்டாம். சனி பகவான் எப்போதுமே நேர்மையையும் உழைப்பையும் ஆதரிப்பாரு. மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கு உங்களோட மேலதிகாரியும் பேசும்போது நீங்க ரொம்ப கவனமா பேச வேண்டும். அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப நிதானமா ரிசர்ச் பண்ணி ஜாப் சேஞ்ச் எல்லாம் நீங்க பண்ணணும். அவசரப்பட்டு ஜாப் சேஞ்ச் பண்ணக்கூடாது இந்த காலகட்டத்துல. இந்த சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு, பிசினஸ் பீப்புளுக்கு கண்டிப்பா புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவசரமா எந்த முடிவும் டிசிஷன்ஸையும் நீங்க எடுக்கவே கூடாது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன்ஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை நீங்க யோசிச்சு சைன் பண்ணணும். மிஷினரிஸ் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, செக்யூரிட்டி அதாவது ஜென்ரல் பப்ளிக் செக்யூரிட்டி, போலீஸ், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி தொழில்நுட்பம் ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, நிர்வாகத்துறைகள் அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி, கவர்மெண்ட்ல பெரிய பதவிகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் தேடி வரும்.
பணவரவு மற்றும் பொருளாதாரம் அதை பத்தி பேசலாம். மேஷராசிக்கு சனி வக்ர பயிற்சியில் வருமானம் இருக்கும், ஆனா செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும். திடீர் செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதே மாதிரி பழைய கடன்களை குறைக்க நீங்க முயற்சி செய்யணும். சேவிங்ஸை நீங்க அதிகரிக்கணும். நீங்க சேவிங்ஸ் பண்றது அந்த ஹேபிட்டா கொண்டு வரணும். அது மாதிரி எதிர்காலத்துல அதுதான் உங்களை பெரிய ஒரு செக்யூர்டான ஒரு லைஃப் கொடுக்கும். சின்னதா சேவிங்ஸ் பண்ண தொடங்கணும். பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இப்போ பண்ணக்கூடாது. நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும். எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கை அதை பத்தி பேசணும்னா, மேஷராசிக்கு சனி வக்ர பயிற்சியில குடும்பத்துல உங்க பொறுப்புகள் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகரிக்கும். அதே மாதிரி சில நேரங்கள்ல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி உங்க வீட்டுல இருக்கவங்க பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. அதை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். அதை அப்படியே இக்னோர் பண்ணுங்க. அது மாதிரி உங்களோட பெத்தவங்க என்ன சொல்றாங்களோ அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் மாதிரி கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது நல்லது. இப்போ இந்த பீரியட்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ்ல ரொம்ப பொறுமையா இருக்கிறது மிக மிக அவசியம். இப்ப காதல் மற்றும் திருமணத்தை பத்தி பேசுவோம். மேஷராசிக்கு காதலில் இருப்பவர்கள் அவசரமான வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். சீரியஸா இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன பிரச்சனைகள் பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னருடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்ல அவங்களுடைய ஃபீலிங்ஸை முயற்சி பண்ணுங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. இப்போ மேரேஜே ஆகலைன்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஆனா மேரேஜ் ஆனவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஒரு சின்ன தவறான முடிவு பெரிய விளைவை ஏற்படுத்தலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம்னா, மாணவர்களை பத்தி பேசணும்னா, இந்த காலகட்டத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் இது. இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃபோக்கஸ், உங்களோட கண்ட்ரோலை நீங்க உங்ககிட்ட வச்சுக்கணும். கொஞ்சம் விட்டா கூட தவறி டைவர்ஷன் ஆகிடும். இத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க்கு டைவர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பி ஃபோக்கஸ்டு, பி ஆல்வேஸ் செல்ஃப் கண்ட்ரோல்டு. இப்போ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் தயாராகிறீங்கன்னு சொன்னா ப்ரோஆக்டிவா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரஷ் பண்ணாதீங்க. அது இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்காது. ஆல்ரெடி கொஞ்சம் சேலஞ்சிங்கான பீரியட் அப்படிங்கிறதுனால. இப்போ ஸ்போர்ட்ஸு, இப்போ ஐடி துறை, ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரவைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பீரியட் இந்த பீரியட். இப்போ ஹெல்த்தை பத்தி பேசணும் மேஷராசி என்பவர்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் அப்படின்னா, இந்த பீரியட்ல பிளட் ப்ரெஷரு, இல்ல பிளட் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், அல்லது பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டயர்டா எப்ப பார்த்தாலும் ஃபீல் ஆகும். மனசும் சரி, உடம்பும் சரி, ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் சில பேர்களுக்கு. நீங்க இந்த நேரத்தில் ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். மினிமலா இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. இப்போ வாக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை அலட்சியமா கேஷுவலா எடுத்துக்க கூடாது. அதை உடனே கவனிக்கணும். இப்போ ஆன்மீக செய்தியும் சுபகாரியங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பேசணும்னா, தலைப்பே என்னன்னா, தைரியம் தான் உங்களோட பலம் மேஷராசிக்கு. ஆனால் பொறுமையே உன் வெற்றியின் ரகசியம். தைரியம் உன்னுடைய பலமா இருந்தாலும் நீங்க பொறுமையா இருக்கிறது தான் உங்களுடைய விக்டரியுடைய சீக்கிரட்டா நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். இப்ப அவசரமா ஓடுறதை விட சரியான டைரக்ஷன்ல ஓடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ப்ரையாரிட்டி. இன்னைக்கு நீங்க பொறுமையா இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸை தேடி கொடுக்க போகுது. இப்ப பரிகாரங்களை பத்தி பேசணும்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த காக்கைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும். அதே மாதிரி உங்க சுத்தி இருக்கக்கூடிய கால பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுக்க வேண்டும். அது மாதிரி கருப்பு எள் தானம் செய்யணும். மாதிரி முதியவர்களுக்கு மற்றும் ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இதெல்லாம் செய்யும் பொழுது, இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பரிகாரம், ஓம் ஷம் சனீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை 108 டைம்ஸ் டெய்லி சாண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, அடர் நீலம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 8, 9. உங்களுடைய சிறந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை. இதுல முடிவுரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய பாடம் இந்த வீடியோல இருந்து மேஷராசி அன்பர்களுக்கு 2026 சனி வக்ர பயிற்சி பலன்கள் சொல்லக்கூடியது, சரியான பாதையில் நடப்பதே உண்மையான வெற்றியை தரும். தாமதங்கள் வந்தாலும் மனம் தளர வேண்டாம். உங்களுடைய உழைப்பு, நேர்மை, என்னைக்கும் உங்களுடைய தைரியம், இதுதான் உங்களுடைய முன்னேற்றம். வேற எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது இது வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் பொது பலன்கள். இப்ப தனிப்பட்ட உங்களோட ஜாதகத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து, இல்ல நேர்லயோ அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், இந்த உலகத்துல உங்க ஜாதகம் மாதிரி இன்னும் ஒரு ஜாதகம் இருக்கவே முடியாது.
அந்த ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்களை சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு பிடிச்ச ஹெல்த்தியான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.